இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பதிவு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய மாடித்தோட்டத்தில் இருக்க தொட்டிங்கெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே டல்லாக இருந்தது. ஸோ பெயிண்ட் எல்லாம் போயிட்டு ரொம்பவே டல் லுக்காக இருந்தது. ஸோ இன்றைக்கி நான் பெயிண்டிங் பண்ணலான்னு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது பெயிண்டிங் பண்ணி முடிக்கவே எனக்கு ஒரு வாரம் பிடிச்சிது. உகாதிக்கு முன்னவே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நான் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எல்லா தொட்டிகளுக்கும் நான் இந்த டெரக்கோட்டா பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்தது பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம். ஸோ அந்த பெயிண்டிங் மாத்திரம் பண்ணிட்டால் நல்லா இருக்காதுன்னுட்டு ஸோ நான் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் சின்ன சின்னதாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி கோலெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் ஒயிட் கலர் பெயிண்டில். ஸோ இந்த மணி பிளான்ட் தொட்டிக்கு இந்த சட்டிக்கெல்லாம் பாருங்கள், எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ஏதோ ஒரு டிசைன் பண்ணியிருக்கேன் ரொம்பவே. ஸோ நான் அதுக்காக இந்த டெரக்கோட்டா பெயிண்ட் 1 லிட்டர் டப்பா வாங்கிட்டு சொல்லிவிட்டு நான் எல்லா பாட்டுக்கும் நான் பெயிண்ட் பண்ணிட்டேங்க. இந்த டெரக்கோட்டா சின்ன பாக்ஸ்லேயும் கிடைக்கிது. உங்களுக்கு வேணும்னா நீங்களும் இந்த மாதிரி ஒரு சின்ன பாக்ஸில் இருக்க பெயிண்ட் கூட நீங்கள் வாங்கி அதை கொஞ்சமாக வாட்டர் மிக்ஸ் பண்ணி நம்ம எல்லாம் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இந்த மணி பிளான்ட் தொட்டிக்கும் பாருங்கள், நான் எல்லாம் பெயிண்ட் பண்ணிட்டேன். அப்புறம் வாசல் பார்க்கும்போது அந்த வாசப்படிக்கிட்ட ரொம்பவே டல்லாக இருந்தது. இந்த ஆஷ் கலரில் நம்ம கோலம் போடும்போது ரொம்பவே ஒன்றுமே தெரியாமல் இருந்தது. ஸோ அதுக்காக நான் கொஞ்சம் அங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி டெரக்கோட்டாவில் நான் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கோலம் போடும்போது பார்க்கவே ரொம்பவே அழகாக இருந்தது. இங்கே துளசி செடி வைக்க தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்காக அங்கே வெயில் படாதுங்கிறதுனால நான் கொஞ்சம் வெத்தலை கொடி தாங்க வச்சுருக்கேன். இந்த மணி பிளான்ட்டும் பாருங்கள் நல்லாவே படர்ந்து வளருது. ஃபஸ்ட்டு ஒரு 2 டேஸ் எல்லா தொட்டிகளுக்கும் டெரக்கோட்டா பெயிண்ட் பண்ணிவிட்டு நல்லா காய விட்டுடணும். அதுக்கப்புறம் தான் நான் இந்த கோலெல்லாம் போட ஆரம்பித்தேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக டிசைன்ஸ் பார்த்து எனக்கு தெரிஞ்ச டிசைன்ஸ் நான் கூகுளில் செக் பண்ணி பார்த்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி தொட்டிகளுக்கெல்லாம் கோலம் போட்டு பார்க்கும்போது அவ்வளோ அழகாக ட்ரெடிஷ்னல் லுக்கில் பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்கும். சின்ன மாடி தோட்டமாக இருந்தால் கூட பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி சின்ன சின்ன பெயிண்டிங்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த மாதிரி உங்கள் மாடி தோட்டத்தையும் அழகுபடுத்துங்க. குழந்தைங்களையும் பெயிண்டிங் பண்ண விடுங்க, அவங்களும் இன்ட்ரெஸ்ட்டாக பெயிண்ட் பண்ணுவாங்க.